வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். இன்னைக்கு டபுள் இன்டெக்ரல் பேஸ் பண்ண சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் 0 to 1 இன்டெக்ரல் 0 to y x ஸ்கொயர் dx dy இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, எது ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் சொல்லிட்டு எது முதல்ல இருக்கோ அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. லிமிட்ஸ் வச்சு தான் முடிவு பண்ணணும், வேரியபிள் லிமிட்ஸ். இப்போ ஒன் ஆஃப் த லிமிட் வந்து வேரியபிள் 0 to y இருக்கு. இல்ல y இருக்கிறதுனால இது x ஓட லிமிட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு therefore x தான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். இதுதான் இப்படிதான் நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். ஓகே, இதுல y இருக்கிறதுனால இது x ஓட லிமிட். அப்போ x தான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். ஓகே, சரி. அப்போ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் நான் சொன்ன மாதிரி பண்ணிடலாமா? இப்போ இன்டெக்ரல் 0 to 1 x ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா x³/3 x ஓட லிமிட் வந்து 0 to y, ரிமைனிங் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு y. அவ்வளவுதான். இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிடுங்க. இதுக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா y³/3, லோயர் லிமிட் 0 போட்டா 0 தான், அதனால விட்டுறலாம் அதை. இப்போ நவ் இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. y-ல இன்டெகிரல் பண்ணீங்கன்னா y⁴/4, 4 × 3 12 with the limit 0 to 1. இதுக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1/12, லோயர் லிமிட் 0ன்றலாம் அதை போட தேவையில்லை. இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஸோ சம்ல கிளியரா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது விஷயம் இதுதான். வேரியபிள் லிமிட் வந்துச்சுனாவே அந்த வேரியபிள் ஒய்யா இருந்துச்சுன்னா அது எக்ஸோட லிமிட், எக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒய்யோட லிமிட். எந்த லிமிட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த லிமிட் தான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். இந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம்.